திமுக வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலை எதிர்க்கவில்லை. 30 நாளில் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் திணித்திருக்கிறார்கள். தலித் ஓட்டுகளை, குறிப்பாக முஸ்லிம் ஓட்டுகளை, கிறிஸ்தவ ஓட்டுகளை நீக்க வேண்டும். இது எஸ்ஐஆர் ஃபார்மா? ஆனால் ஆணையருடைய நேர்மையே கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது தேர்தல் கமிஷனா, செலக்ஷன் கமிஷனா? எஸ்ஐஆர் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே மனு போட்ட ஒரே கேவலமான அடிமை கட்சி அதிமுக. இந்த தற்கூறிங்க இருக்காங்க பாருங்க, தாவேகாவுடைய அலையில திமுக காணாம போயிடும். உள்ளபடியும் தற்கூறியும் சொன்னதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒன்றை தேர்தல் ஆணையம் மறந்து விட்டது, இது பீகார் அல்ல. வணக்கம், நான் உங்கள் சைதை சாதிக். திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களாக உச்சகட்ட பரபரப்பு. இந்தியாவின் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்னும் சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை தமிழ்நாட்டிலே துவக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி முதல் பெரும்பான்மை கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த சூழ்நிலையில் மத்திய ஒன்றிய பாசிச மோடி அரசின் கைப்பாவியாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் எதை பற்றியும் கவலைப்படாமல் 1 மாத காலத்துக்குள் 6 கோடி அப்ளிகேஷன்களை, அதாவது 6 கோடி வாக்காளர்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் அவசரமாக இந்தியாவின் தேர்தல் ஆணையம் துவங்கி இருக்கிறது. எஸ்ஐஆர் என்றால் என்ன? இதை திமுக எதிர்க்கிறதா அல்லது ஆதரிக்கிறதா? நீதிமன்றத்திலே வழக்கும் போட்டிருக்கிறது, களத்திலே போராட்டமும் நடத்தியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பணியிலும் ஈடுபட்டு எஸ்ஐஆரை மனுக்களை பூர்த்தி செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் எது சரி என்ற கேள்வி பெரும்பாலும், குறிப்பாக திமுகவை குறை சொல்பவர்கள் இன்றைய தினம் திமுக மீது குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கவில்லை. ஏன் எதிர்த்து? எஸ்ஐஆரை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுதெல்லாம் இந்தியாவின் தேர்தல் ஆணையம் மாநிலத்தில் கூட்டம் கொடுக்கிற பொழுதெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது திமுக அமைப்பு செயலாளரோ அல்லது திமுக பிரதிநிதிகள் யார் கலந்து கொண்டாலும் இந்த வாக்காளர் பட்டியலை சீர்படுத்துங்கள், இறந்தவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை, இரட்டை முகவரிகள் நீக்கப்படவில்லை, அல்லது ஊரை விட்டு சென்றவர்களுடைய வாக்குகள் இன்னும் தொடர்கிறது, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறிப்பாக ஒரு 200-250 வாக்குகள் இன்னும் அப்படியே இருக்கிறது. இதனால் வாக்குகள் பதிவானாலும் அது சதவீதம் குறைவாக காட்டுகிறது. ஆகவே சீர்தூக்கி தாருங்கள் என்று ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக எல்லா கூட்டத்திலும் திமுக தன்னுடைய கோரிக்கையை வலுவாக வைத்திருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது ஏன் திமுக இப்பொழுது எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 20 ஆண்டுக்கு ஒரு முறையோ இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பார்க்கிறோம். இதுவரை ஒரு 9-10 முறை இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தால் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2002 இந்த எஸ்ஐஆர் நடந்தது. இதை ஏன் திமுக இப்பொழுது எதிர்க்கிறது என்று சொன்னால், திமுக வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலை எதிர்க்கவில்லை, திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த எஸ்ஐஆருக்கான காலகட்டத்தையும் சூழ்நிலையைத்தான் திமுக கடுமையாக எதிர்க்கிறது. 2002 எஸ்ஐஆர் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2002 எவ்வளோ நாள் அவகாசம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, 2002 முதல் 2005 வரையில் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் அந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டது. அப்படியே இப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது அறிவித்திருக்கிறது 6 மாதமோ, ஓராண்டோ, 2 ஆண்டோ, 3 ஆண்டோ அல்ல, நவம்பர் 4 துவங்கி டிசம்பர் 4 எஸ்ஐஆர் பணியை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் திமுக கடுமையாக எதிர்க்கிறது. நீங்கள் அறிவித்திருக்கிற இந்த மாதம், இந்த ஆண்டின் இறுதி கட்டத்தில் அறிவித்திருக்கிறீர்கள். இது தமிழ்நாட்டில் பருவமழை காலம், புயல்கள் உருவாகிற காலம். வருவாய்த்துறை ஊழியர்களோ, அரசு துறை மாநகராட்சி ஊழியர்களோ, அரசு அதிகாரிகளோ தான் அந்த தேர்தல் பணியில் தேர்தல் ஆணையத்தின் ஊழியராக பணியாற்றுவார்கள். மழை காலத்தில் இந்த போன்ற பணிகளை அறிவித்தால் அது மிகப்பெரிய கடுமையான சுணுக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அந்த காலத்தை நீட்டித்து தாருங்கள் திமுகவுடைய கோரிக்கை. அந்த 30 நாட்களுக்குள் 6 கோடி மனுக்களை கொடுத்து பெற வேண்டும், அந்த ஆய்வு செய்யணும் என்பதை இன்னும் காலத்தை நீட்டுங்கள். அல்லது தேர்தல் இருக்கிறது, நீட்ட முடியாது சொன்னால் இதை வேறு தேதியிலே ஒத்தி வைங்கள் என்பதுதான் திமுகவுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எஸ்ஐஆர் நீங்கள் பார்த்திருப்பீங்க, பீகாரில் இந்தியாவில் தேர்தல், அதாவது எஸ்ஐஆர் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டு எஸ்ஐஆரால் வாக்காளர் பட்டியல் சரி செய்யப்பட்டு நடந்த முதல் தேர்தல்
கடந்த வாரம் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் முடிவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன காரணம் என்று சொன்னால், ஏறத்தாழ ஒரு 20 நாள் இந்தியாவுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணார். அந்த இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் பண்ணார். கடுமையான இழுபறி இருக்கும், யார் ஆட்சி கூட கணிக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு 120, 100 இவ்வளவுதான், குறைஞ்சதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி வித்தியாசமெல்லாம் இருக்கும் என்று அவர்கள் ஆதரவு தொலைக்காட்சியிலே சொல்லப்பட்ட காலம் போய், ஆனால் வந்திருக்கிற முடிவு, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், தேர்தலை நேசிக்கக்கூடியவர்கள், வாக்குச்சீட்டை உரிமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய முடிவாக வந்திருக்கிற பீகார் தேர்தல் முடிவு வந்தது. என்ன காரணம்? பீகாரில் இந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்தப்பட்டு 65 லட்சம் வாக்காளர்களை இந்தியாவின் தேர்தல் ஆணையம் நீக்கியது காரணம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதை விட மிகப்பெரிய கொடுமை, அந்த எஸ்ஐஆரை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளவே வாய்ப்பு தராமல், முழுமையாக அதை செயல்படுத்த வாய்ப்பு தராமல் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். அதே போல் ஒரு கூத்தை, ஒரு கொடுமையை, ஒரு அராஜகத்தை தமிழ்நாட்டிலே அரங்கேற்ற வேண்டும். ஒன்றிய பாசிச மோடி அரசை, அதனுடைய கைப்பாவைகளை, அதனுடைய அடிமைகளை தமிழ்நாட்டின் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று 30 நாளில் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் திணித்திருக்கிறார்கள். இதைத்தான் திமுக எதிர்க்கிறது. நோக்கம் என்ன? தலித் ஓட்டுகளை, சிறுபான்மை ஓட்டுகளை, குறிப்பாக முஸ்லீம் ஓட்டுகளை, கிறிஸ்தவ ஓட்டுகளை நீக்க வேண்டும். எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறதா? இல்லை. எஸ்ஐஆரில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளும் கொடுத்திருக்கிற நெருக்கடியை தான் திமுக எதிர்க்கிறது. இது எஸ்ஐஆர் ஃபார்மா அல்லது வாக்காளர் பட்டியலுக்கான பெயர் சேர்க்கிற மனுவா அல்லது தன்னுடைய குடியுரிமையை நிரூபிக்கிற மனுவா என்ற சந்தேகம் அந்த மனுவை படித்து பார்த்தால் தோன்றுகிறது. இது குடியுரிமையை உறுதிப்படுத்துகிற பணி தேர்தல் ஆணையத்துடைய பணி அல்ல, அது உள்துறையினுடைய பணி. ஆனால் குடியுரிமையை உறுதிப்படுத்துகிற விதத்தில் வாக்காளரை கேட்பது என்ன நியாயம்? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்தியாவில் ஒரு வண்டி வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும், ஒரு சொத்து வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஆதார் கார்டு வேணும். எல்லாத்துக்கும் ஆதார் கார்டை மஸ்டாக்கியது, கட்டாயமாக்கியது ஒன்றிய பாசிச மோடி அரசு தான். ஆனால் இது எல்லாம் வாங்குவதற்கு ஆதார் கார்டு வேண்டும். ஆனால் இந்தியாவின் வாக்காளராக சேர்வதற்கு, வாக்காளராக பதிவு செய்வதற்கு ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பீகாரில் சொல்லிய காரணத்தினால், அதை வைத்து திருத்திய காரணத்தினால் 65 லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், நீக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தலையிலே கொட்டி ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன அநியாயம் அது? எங்கே போய் முறையிடுவது? தேர்தலில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரியெல்லாம் தவறு செய்தால் மேலே இருக்கிற தேர்தலில் போய் ஆணையரிடத்திலே முறையிட்டு தீர்வு காணலாம். ஆனால் ஆணையருடைய நேர்மையே கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது தேர்தல் கமிஷனா, செலெக்ஷன் கமிஷனா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை தவிடுபடியாகி இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அந்த ஆணையத்தை வெட்டி தலைகுனியக்கூடிய அளவுக்கு விமர்சனங்கள் இன்னைக்கு ஆணையத்தின் மீது வைக்கப்படுகிறது. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அவுத்து போட்டு ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழின்ற மாதிரி. இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது, அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய இழப்புகள் என்ன, அது யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம், எதுவுமே தெரியாம வழக்கமா அதிமுகவின் அடிமை கூடாரம் நரேந்திர மோடி கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களை ஆதரித்ததை போல, அது வேளாண் சட்டமாக இருந்தாலும், என்ஆர்சியாக இருந்தாலும், சிஏயாக இருந்தாலும், சாகர்மாலா கடற்கரை திட்டமாக இருந்தாலும், அல்லது முத்தலக் தடை சட்டமாக இருந்தாலும், அல்லது உதய் மின் திட்டமாக இருந்தாலும், ஒரே நாடு ஒரே காடாக இருந்தாலும், அல்லது தமிழை இந்தியை படிக்க வைத்தால்தான் நாங்கள் கல்வி நிதி தருவோம்னு சொல்லி எதுவாக இருந்தாலும், எப்படி வழியை போய் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி காலில் விழுந்து ஆதரிச்சாரோ அதே போல் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மனு போட்ட ஒரே கேவலமான அடிமை கட்சி அதிமுக தான். என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷம் அரசியல் பண்ண கட்சி, ஒரு 32 வருஷம் அதிகாரத்தில் இருந்த கட்சி அந்த கோலத்தில் இருக்குன்னா, இந்த தற்கொலைங்க இருக்காங்க பாருங்க, கட்சி ஆரம்பித்த 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்க அலம்பல் தாங்கவே முடியல. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் பேர் கூட யாரும் தெரியல. அந்த கட்சி ஆர்ப்பாட்டில் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, தாவேக்காவுடைய அலையில திமுக காணாம போயிடும்ட்டு. எப்படியும் தற்கூரின்னு சொன்னதுல தப்பே கிடையாது. நீங்களாம் அடிப்படை நாகரிகம், வரலாறு எதுவுமே புரிஞ்சிக்காம நீங்களாம் அணில் குஞ்சிதான் என்பதை நீங்க பேசுற பேச்சை வச்சு முடிவு பண்ணிடலாம். தாவேக்கா அலையில திமுக காணாம போயிடுமா?
பொட்டாவிலே காணாமல் போகாத திமுக, தடாவிலே காணாமல் போகாத திமுக, ராஜாஜியால் காணாமல் பண்ண முடியாத திமுக, எம்ஜிஆரால் வீழ்த்த முடியாத திமுக, ஜெயலலிதாவை ஃபேஸ் பண்ண முடியாத திமுக, 2 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே வரவே 40 நாள் யோசிக்கிற உங்கள் கட்சியால் காணாமல் போயிடுமா? இது ஒன்றும் காணா. எங்கள் தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார், நடிகர் கட்சி என்பது அட்டைப்பொட்டியில் கட்டப்பட்ட தாஜ்மஹால் மாதிரி தன்னால் விழுந்துடும் அப்படின்ட்டு. இது ஒரு போலி, மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அந்த கட்சியினுடைய தலைவர் லெட்டர் படி எழுதி அனுப்புகிறாருங்க. டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டரை மாநில தேர்தல், இந்த தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையத்துக்கு, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடத்தணும், அதுக்கு எழுதி அனுப்புகிறார். எந்த லெட்டரை யாருக்கு எழுதுனே தெரியாத தற்கூரி கூட்டமும் அதனுடைய தலைவரும் திமுக உங்கள் அலையில் காணாமல் போயிடுமா? வெக்கமா இல்லையா? பீகாரில் போல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும், எங்கள் கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும். யார் சொல்றது? 4 கோடி நயனா நாகேந்திரன் சொல்றாரு. யார் சொல்றது? ஆவின் பால்கோவா திருடி சாப்பிட்டு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. நீங்கள்லாம் சொல்லி திமுக காணாமல் எழுதி வச்சுக்கோங்க. 200 இடத்தில் நிச்சயம் திமுக வெல்லும், சரித்திர சாதனை படைக்கும். ஆனால் பெரியவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாக்கையும் உறுதி செய்ய வேண்டும். நமக்கு வழங்கப்பட்டுகிற படிவத்தை அந்த பகுதியில் இருக்கிற திமுகவுடைய உடன்பிறப்புகளோ, பூத் ஏஜென்ட்டையோ அல்லது யாரோ ஒரு கழக திமுகவின் தோழரை தொடர்பு கொண்டு அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், என்னென்ன கேட்கப்பட்டிருக்கிறது, அதில் 2வது பாகத்தில் கேட்கப்பட்டிருக்கிற 2005 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பாகம் என்னும் வரிசை என்னும் எப்படி குறிப்பிட வேண்டும், அல்லது 2005 நீங்கள் வாக்காளராக இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த மனுவை பூர்த்தி செய்ய வேண்டும், உங்களுடைய தந்தைக்கு ஓட்டு இருக்கிறது, மகனுக்கு ஓட்டு இல்லை என்று சொன்னால் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், மகனுக்கு இருக்கிறது தந்தை இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. ஒரே நோக்கம், இந்த தேர்தலில் திமுகவை தமிழ்நாட்டில் வீழ்த்த வேண்டும் என்று. ஆனால் ஒன்றை தேர்தல் ஆணையம் மறந்துவிட்டது, இது பீகார் அல்ல. இது அறிவார்ந்த மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம், அடிப்படை உரிமைகளை கற்ற தெரிந்த மாநிலம். இது அண்ணாவால், பெரியாரால், கலைஞரால், தலைவர் ஸ்டாலினால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற மாநிலம். எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் களத்தில் இருக்கிற மாநிலம். எஸ்ஐஆர் வந்தாலும், தேர்தல் ஆணையம் வந்தாலும், என்ன சதி தீட்டினாலும், என்ன விலை கொடுத்தாவது, உயிரை கொடுத்தாவது மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட நாயகன், திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதியை முதலமைச்சராக்குவோம். வாருங்கள், எஸ்ஐஆரை களத்தில் சந்திப்போம், வாக்கை உறுதி செய்வோம், உதயசூரனுக்கு வாக்களிப்போம். வணக்கம்.